வார்த்தைக்கும் ஒர்க் அப்படின்னு. மக்கள்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தன்னானனா, தன்னானனா. நீங்க யாராவது வந்து பேசலன்னா எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நானே சும்மா ஏன்னா இதுல வேற என்கிட்ட தேங்க் யூ ஸோ மச் டாம். எனக்கு நீங்க ரிப்ளை பண்ணலையே. தேங்க் யூ. நானே டெட் பாடியா சுத்திட்டு கிடக்குறேன். ரிப்ளை பண்ணலன்னா கோச்சுக்கிறீங்களேடா. யார்ரா நீங்கலாம்? வெறி ஏத்தின்னு. உண்மையாதான் கோச்சிக்கிறானுங்க திருத்தி. என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நானே சும்மாக்குறேன். யாருப்பா இந்த ராம் கிஷோர்? ராம் கிஷோர். சொல்லுங்க ராம் கிஷோர். சொல்லுங்க ராம் கிஷோர். ஹலோ. இளைய ராமு. யோ பேசியா? திருத்தி பேசுறீங்களா? இல்ல நீங்க டிஎம்க்கு ரிப்ளை பண்ணாததுக்கு நான்லாம் அப்போ எவ்வளவு கதறணும் தெரியுமா? நான் பாட்டுக்கு போட்டுட்டு இருப்பேன். அது யாரும் கண்டுக்கிறது ஓப்பனே பண்றது கிடையாது டாம். நிறுத்திட்டேன். இப்ப கூட நான் போய் நேத்து பிரைவேட் ஸ்பேஸ் கேட்டுட்டு இருந்தேன் டிடிஎஸ்ல. சரி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், நீங்க ஸ்பேஸ் போட்டீங்கன்னு உடனே இங்க வந்தேன். ஐயோ இது அடிக்ட் ஆயிடுச்சு டாம். கையெல்லாம் அப்படியே நடுங்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்க ஸ்பேஸ். ஐயோ ஐயோ நான் வேற ஏதாவது செஞ்சே ஆகணும். ஒன்றும் இல்லை. இது ஆக்சுவலி பிரைவேட் ஸ்பேஸா மாத்திடலாமா? சும்மா ஃபன்னுக்கு தான் போட்டேன்டா. யாராவது வந்துட்டு நீங்க பாட்டுக்கு பிக் பாஸ் எல்லாம் பேசிடாதீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன். நானே வந்து மன உளைச்சல்ல இருக்கேன். ஜானுவரி சிசேரா. சொல்லுங்க சிசேரா. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கா உங்களுக்கு? எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. போரிங்கா இருக்கு. என்னால வந்து அந்த பிக் பாஸ பார்க்கவே முடியல. சரி கருமமேன்னு சொல்லி எடுத்தால் கூட, அப்படியே பார்க்குறவனையெல்லாம் பொளிர் பொளிர்ன்னு அப்பலான்னு தோணுது. டாம் டாம் சொல்லுங்க மேர். இல்ல இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒருத்தனுக்கு ஓட்டு போடலாம், ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கும். இந்த கர்மத்தை எதுக்கு ஓட்டு போடுறது ஒரு மாதிரி ஆக்சுவலா ஒண்ணு இத வந்து ஹேஷ்டேக் பண்ணுங்க. இதுக்கு முந்தின இருக்கிற சீசனுக்கு பீக்குக்கும் இந்த சீசன் இருக்கிற ஓட்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சுத்தமான நெல்ல இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இல்ல இப்போ இப்போ பழைய சீசன்லயுமே எடுத்துட்டீங்கன்னா, முத்துக்குமரனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருந்தாங்களா ஃபினாலேக்கு? எனக்கு அவர பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் ஹிம் அட் ஆல். பட் ஸ்டில் முத்துக்குமரனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. சௌந்தர்யாக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. சௌந்தர்யா சூப்பர்ரா! வந்துருச்சுப்பா அப்படின்னு. விஜய் விசால்லாம் வந்து நான் மனுஷனா கூட கன்சிடர் பண்ணது கிடையாது. பவித்ராவ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு புடிச்சிருந்துச்சு. ஓகே. அத தாண்டி இன்னொருத்தர் யாரு ஃபினாலேல இருந்தா? ரயானா 5வதா இருந்தது. ரயானுக்கும் ஆக்சுவலி ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஒரு செட் ஆஃப் கொஞ்சம் பேத்துக்கு வந்து ரயானா வந்து புடிச்சிருந்துச்சு. பட் இந்த மாதிரி ஒரு மானங்கெட்ட சீசன வந்து நான் பார்த்ததே இல்ல. எவனா பார்த்தாலும் எரியுது. சரிடா, உங்கள பார்த்தா தான்டா எங்களுக்கு எரியுது. எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள வருவானுங்க. அப்பாடா அவங்களோட பிரசன்ஸ் அப்படின்னா, அவனுங்கள பார்த்தா அதுக்கு மேல எரியுது. இன்னைக்கு ஒரு புனித காதோல், காதோல், காதோல்ன்னு அந்த காதோல பார்த்துட்டு, எனக்கு யப்பா யார்றா நீங்க டேய் சாமி! இவனே வெளில சொல்றான். இல்ல வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. ஏங்க எனக்கே மறந்துருச்சு. ஓகே. எனக்கு வந்து அந்த பூல் வியூவும், இன்னும் ஒரு ஒரு இன்சிடென்ட் மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஃபுல் வீடியோ திரும்பவும் நான் பார்க்க நேரிட்டேன். நம்ப ஆட்கள் தான் செத்து போனத தோண்டி எடுத்து திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணது எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டுறானுங்களே! பார்த்ததுமே டேய் என்னடா இந்த அம்மா இந்த அளவுக்கு காஜோட பேசுது. அட ச்சை! இதோட போயிட்டு நீங்க வந்து இந்த காண்டம் ஜோக்கெல்லாம் உட்கார்ந்து கம்பேர் பண்ணீங்களேடா! இந்த அம்மா அதுக்கு மேலலடா பேசுது அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு.
வெரி டேஞ்சரஸ்ங்க. அரோரா இஸ் டேஞ்சரஸ் டு த சொசைட்டி. பட் ஐ குட் சி, டேய் இத்தன நாள் நீங்க எங்கடா போனீங்க? அரோராவ பத்தி இப்போ கரெக்ட்டா அந்த டாப் 3 ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருச்சு பாருங்க. அவங்களா இல்லன்ட்டு சொன்னா கூட, எனக்கு ஒண்ணே ஒண்ணுக்கு என்ன கேட்கிறேன், ஒரு கவுன குடுத்துருங்க, ஒரு க்ரூமிங் பண்ணி விட்டுருங்க. பாருங்க எப்படிலாம் வந்து அ மெ மேனிஃபெஸ்டிங் பண்றாங்கன்ட்டு எனக்கு அப்பா! என்ன ஒரு நாடகக்காரி! ஏன் அந்த பொண்ணு ஐய்யய்யப்பா! என்ன கேட்டாலும் கிடைக்குதேங்க. இந்த இதுக்கு. அந்த பொண்ணு வந்து என்ன கேட்டாலும் கிடைக்குது. இது வந்து ஒரு பெரிய பாடங்க நமக்கு. என்ன அப்டின்னா, ஒருத்தவங்க வெளியில என்ன ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலேயே உள்ளுக்குள்ள வந்து அவங்க அத வந்து இது பண்றாங்க. அந்த பிஹேவியர்ஸ்லாம் இருக்குன்னா, ஆரம்பத்துல இருந்தே செருப்பால அடிக்கணுங்கிறேன் நானு. ஆரம்பத்துல இருந்தே எக்ஸ்ட்ரீமா செருப்பால அடிக்கணும். அது பொண்ணு, பையன். அது ஏன் பையனா மட்டும் விமர்சிப்போம், பொண்ணுனா விமர்சிக்க கூடாது. எனக்கு தெர்ல. அதனால அடுத்த சீசன்லாம் நீங்க எல்லாருமே சேம் பேஜ்ல இருப்பீங்களா? ஆ சேம் கண்டஸ்டன்ட்ட சப்போர்ட் பண்ணுவீங்களா? தட்ஸ் கம்ப்ளீட்லி நன் ஆஃப் எவரிஒன்ஸ் பிசினஸ். பட் மேக் ஷூர் whomsoever is in the contestant list, whomsoever coming in with a different profile, இதே மாதிரி சப்ஸ்கிரைபர் ப்ரொஃபைல்லயே வந்தால் கூட, என்ன பண்ணுங்க, ஆரம்பத்திலேயே செருப்பால அடிங்கங்கிறேன். போட்டு கிழிச்சு தொங்க விடணும். the ட்வீட்ஸோ, இல்ல the எடிட் தட் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங், யூ 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 ஜஸ்ட் டூ இட். அந்த சேனல் வந்து அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு கூச்சப்படுற அளவுக்கான ஒரு இத பண்ணி, வெளில அடிச்சு தொரத்தி விடுங்க அதுங்களெல்லாம். இல்லன்னா இல்ல, வந்து இல்ல. இதெல்லாம் வந்து ஐய்யய்யோ! நான் வந்து டைட்டில் வின்னர், நான் வந்து எம்மா! இல்ல ஏதோ ஒரு டாஸ்க்ல இந்த ம். பிபி இந்த வாய்ஸ் ஓவர் குடுக்குறவன், அதுக்கு கரெக்ட்டா நீங்க சொன்னது தான். அந்த பையனுக்குன்னா 1, பொண்ணுக்குன்னா 1ன்ற மாரி, அந்த அரோராவும், இந்த கம்ருதீனும் இந்த சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்கல்ல. எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல. அப்ப அந்த அரோரா கிட்ட சொல்லுவான், "என்ன அறப்படல போதுமா?" அப்படின்னு கேட்டு, இந்த கம்ருதீன் கெட் அவுட் அப்படின்னுவான். என்ன மனுஷன்? ஒரே இன்சிடென்ட் அட் எ டைம்ல நடக்குது. "இன்னும் அறப்படல போதுமா?" அப்படின்னு கேட்டுட்டு, இவன கெட் அவுட்ன்னுவான். இல்ல இதெல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணும் இப்பதான் யோசிக்க தோணுது. ஒண்ணு ஒண்ணும் இவனுங்க இவ்ளோ ஜொல்லா இருக்கானுங்களே! இப்ப இதெல்லாம் தெரியாதா? குழந்தைங்க பார்க்குற ஷோ. இது இவனுக்கும் இந்த விஜேஎஸ்க்கும் தெரியாதா? இதெல்லாம் குழந்தைங்க பார்க்குற ஷோ இது. நாம இவ்ளோ பெரிய மனுஷனுங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து வழியிறது வந்து ரொம்ப அசிங்கம். இப்ப பசங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு தெரியாதா? புரியல. இவங்க என்ன ஒரு 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 டைப் ஆஃப் பெர்சன் யார் தீஸ் பீப்பிள்? அண்ட் போன சீசன் சொன்னதே தான் இந்த சீசனும் சொல்றேன். எந்த ஒரு ரிவ்யூவர்ஸையும் ஸ்பேஸ்ல ஏத்தாதீங்கோ! என்ன ஆனாலும் ஏத்தாதீங்கோ! எப்படி ஆனாலும் யாராவது அதர் லிசனர கேட்கிறீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அடுத்த சீசன் இருந்தால், தயவு செஞ்சு என் ஸ்பேஸுக்கு வந்து ரிவ்யூவர்ஸ் யாருமே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வித் லவ், வித் ரைட் வேர்ட்ஸ். இல்ல டாம், இந்த சீசன் இப்ப ஒரு 2 வீக்ஸா இந்த அப்படியே நாங்கலாம் நடுநிலைமை, வி ஆர் த நியூட்ரல் ஸ்பேசஸ், நியூட்ரல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிக்கிட்டு, ஒரு கோஷ்டி வந்து என்ன மட்டரகமா போயிட்டு இருக்கானுங்க தெரியுமா? பக்கத்துல. அதெல்லாம் தெரியாதுங்க. ஏன்டா நான் கேட்க மாட்டேன். யார்றா நீங்க? ஏன்டா ஓரளவுக்கு ஓகே. இவ்ளோ ஃபுல்லா ஒரு 13 வாரம் இப்படி இப்படின்னு பேசுனீங்க. இந்த கடைசி 2 வாரத்துல இந்த பிபி டீம் கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி பேசுறீங்களா? அசிங்கமா இல்லையாடா? ஏன்டா நீங்க தான் ஒரு ட்வீட் போடுறீங்க. அதுக்கு கமெண்ட்ல 2 கமெண்ட் கூட வரமாட்டுது. எதுக்குடா 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? புரியலையே. ஏன்டா படிச்ச பசங்க தானே? ஆ? இப்ப இத போயிட்டு பேசுறாங்க. எங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வேற இவனுங்களுக்கு எதுக்கு அட்டென்ஷன்? ஐயோ! லெசன்ஸ் லேர்ன்ட். வாங்க எல்லாரும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச லெசன்ஸ் லேர்ன்ட் ஆஃப் தி ஆக்சுவலி இல்ல ட்ரீமி மேல ஓடியாடா. நாளைக்கு டாம். வச்சுக்கலாமா? நாளைக்கு வந்து டே 100. வி கேன் வி கேன் செலிப்ரேட் இட். நம்ம எல்லாருமே இங்க பேசின நம்ம எல்லாருமே வந்து வி கேன் ஹேவ் அ டே ஸ்பேஸ். ஓகேவா உங்க எல்லாத்துக்கும்? யூ கைஸ் வில் பி அவைலபிள்? ஷூர், ஷூர். ஓகே.
டாம் இங்க கீழே ஒரு சாம் பின்னர் லிசன்ல இருக்காரு பாருங்களா, அவரோட ட்வீட்ல நல்லா இருக்கும். ஆனா அவர் ஏன் பேச மாட்டாருன்னே தெரியல. இல்ல இப்ப அவரை சமீபத்துல கொஞ்சம் வந்தாரு. இன்வைட் பண்ணுங்க. சமீபத்துல வந்தாரு ஆஹா, அவரு. ஐ மீன் ஸ்பீக்கருக்கு மேல ஓகே. வந்தாரு. வந்துட்டு அவர் பேசல. ஆஹா. சாம்பி வரீங்களா? நீ எதுக்கு வந்து மத்தவன உட்காந்து ஐயோக்கியம் ஐயோக்கியம் பிராண்ட் பண்ணி வந்து உட்கார்ந்து செலவழிக்கிற அப்படின்றது எனக்கு தெரியல. ஆன் த அதர் டாம் ஹேண்ட் இந்த சொல்லுங்க திருத்தி. டாம் இந்த தமிழ் பிபி இதுல கம்யூனிட்டில ம். அவங்க அந்த கண்டெஸ்டன்ட்டை சூஸ் பண்றாங்கன்னா அப்ப நம்ம ஆப்போசிட் சம் யூனோ தோஸ் மெயின் பிக் ஐடிஸ் ரெகுலரா எவ்ரி சீசன் பாக்குறவங்க அப்படிதான் ஏங்க நோ இருக்காங்க. ஒன் நான் இஸ் இது பிக் ரெண்டு ஐடி. இந்த ட்விட்டரை பொறுத்த ஐ மீன் வரைக்கும் நான் சொல்றேன். பிக் ஐடி இந்த நான் என்னுடைய ஐடியுமே சேர்த்து தான் சொல்றேன். நோ ஒன் இஸ் பிக் ஐடி. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் நம்பர்ஸ். அவ்வளவுதான். யாருமே கிடையாது. யாருமே பெரிய ஆளும் கிடையாது, சின்ன ஆளும் கிடையாது. 30,000 40,000 50,000 வச்சிருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் சரி, ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். நோ பட் இந்த ஆட்டிடியூட் தான் நான் இங்க தமிழ் பிபி இங்க ட்விட்டர்ல பாக்குறேன். ஓ இந்த ஐடி போன வாட்டி இவங்கள சப்போர்ட் பண்ணாங்க, நம்மளுக்கு செட் ஆகல, அப்ப இந்த வாட்டி வேற ஒரு கண்டெஸ்டன்ட் நம்ம சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்ப நம்மளுக்கு பிடிக்க கூடாது. இவங்க கேம பார்த்து இது பண்றது இல்ல. இங்க இருக்கிற ட்விட்டர் தான் பிக் பாஸ் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலி. அதுதான் இங்க பிரச்சனையே. இல்ல திருத்தி, இப்ப என்னை பத்தியே நான் சொல்லிக்கிறேனே. ஸோ ம். லாஸ்ட் சீசன் வந்து என்னோட கருத்து வந்து ஜோ மைக்கேல் கூட ஒத்து போயிருந்தது. ஸோ அவன் யாரை பேச டெவலப் பண்ணாங்களோ, ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஜாக்கை வந்து பண்ணாங்க. இதுக்கு முந்தின சீசன் அது 7th வந்து சியோனுக்கும் எனக்கும் பயங்கர கான்ட்ரடிக்ஷன் தான். ஸோ அவருக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் எனக்கு பிடிக்கல. ஸோ அது அது அப்படி கிடையாதுங்கல்ல. இப்போ பிஜே பாரு ஸ்டார்டிங்ல ஒரு 2 எபிசோடு எனக்கு வெளியே சுத்தமாக பிடிக்காது. அதே போல் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் அண்ட் 2 எபிசோடு அந்த கெம்மி கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சண்டை மாட்டிங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப பெருசாக பேசும்போது ஏன்டா பொண்ணு இது ஏன்டா அந்த சர்வைவர்லேருந்தே துரத்தி விட்டாங்க, ஏன்டா இங்கே கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் வி சச் எ பீப்புள் ஐ திங்க் டாமுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒத்து போகுது 3 சீசனா. அதுக்கு முன்னாடி எனக்கு டாமுக்கு தெரியாது. 3 சீசனா இவங்க ரேணு கூட இருக்கும்போதும் சரி, போன நோ சீசன் நோ நோ சரி நோ எனக்கு நான் ஒத்து நான் ஒரு போகுது. கிளாரிட்டி ஏன்னா கொடுத்துக்கிறேன் மேர். நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துக்கிறேன். ஏன்னா சிலர் சொன்னாங்க, இன்னொரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாங்க, என்கிட்ட சொல்லி சொன்னாங்க அட்ரஸ் பண்ணி. என்னன்னா சீசன் 7ல ஸ்பேசஸ்ல நான் கண்டஸ்டன்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதே கிடையாது. எனக்கு பிரதீப் ஆண்டனி எவிக்ட் ஆன உடனே நான் ட்விட்டருக்கு வந்தேன். ஆனா ஐ வாஸ் நாட் ஆக்டிவ் இன் ட்விட்டர். ஐ டோன்ட் நோ அபவுட் ஸ்பேசஸ். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஜாயின் ஸ்பேசஸ். மாயா கிருஷ்ணன் ஃபினாலே எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மாயா கிருஷ்ணன்ட்ட பேசுறதுக்காக மட்டுமே நான் ட்விட்டருக்கு வந்தேன். தட்ஸ் த ட்ரூத். ஆனா எல்லாரும் என்ன உருட்டுறாங்கன்னா, அந்த சீசன்லயே எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து போச்சு. அந்த சீசன்ல நல்லா பேசுனாங்க. அதுக்கு அடுத்த சீசன்ல ஐ மீன் அப்ப சண்டை போட்டாங்க. அதுக்கு அடுத்த சீசன்ல ஒத்து போச்சு. இப்ப திரும்ப ஒத்து போலன்னதும் என்ன பேசுறாய்ங்க. ஃபூல்ஸ் மாரி பேசக்கூடாது யாருமே. உண்மை தெரியாம ஃபூல்ஸ் மாரி பேசக்கூடாது. மொதல்ல நான் வந்து அந்த சீசன்ல அவங்க கிட்ட ஸ்பேஸ்ல பேசுறதுக்காக மட்டும் தான் வந்தேன். சண்டை போடல. பட் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்ட்டட் ஹோஸ்டிங் மை செப்பரேட் ஸ்பேஸ். ஐ வாஸ் ஹேவிங் அ செப்பரேட் குரூப் ஆஃப் பீப்பிள் இன் த நேம் ஆஃப் அட்டி ஸ்கொயர்ன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ரன்னிங் ஸ்பேஸ். அதுதான் உண்மை. அதைய விட்டுட்டு இத பண்ணிட்டா, அத பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, தயவு செஞ்சு சொல்றேன். எந்த ஒரு அ ஆட்களையுமே வந்து உள்ள ஏத்தவே கூடாது அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் ஹியூஜ் திங். அண்ட் சம்ஒன் டச்சிங் டூ பர்சனல்ன்னு இருக்குல்ல. எல்லாத்தையுமே நான் பர்சனலா தான் கனெக்ட் பண்ணுவேன். எல்லாத்தையுமே நான் பர்சனலா மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை ஏத்துறது வந்து ஒரு முட்டாள்தனம். தட்ஸ் a learning that I've got this season. Nothing is personal here. You are supporting a contestant, I am supporting a contestant. அதோட நாகரிகமா, மரியாதையா யாரால உங்ககிட்ட பேச முடியுமோ பேசுங்க. இல்லன்னா பேசாதீங்க. என்ன சியோன்? இப்பதான் சொன்னேன். யூடியூபர்ஸ யாருமே ரிவ்யூவர்ஸ யாருமே ஸ்பேஸ்ல ஏத்தாதீங்கன்னு. டாம் இல்ல டாம் எனக்கு புரியல. ம். நீங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா முடிவு எடுக்கிறீங்க. இது வந்து No, no. இன்னைக்கு என்ன இப்ப எனக்கு ம்ஹும். எனக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, சியோன்
ஒரு ஒரு மினிமம் ம். அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும்னு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி உங்க கூட பழகுனது கிடையாது. செய்யோன் ஸ்பேஸுக்கு வராரு. ஆமா. செய்யோனுடைய கருத்த சொல்றாரு. செய்யோனுக்கும் எனக்கும் மாற்று கருத்து இருக்கு. அவர் வேற ஒரு கண்டஸ்டன்ட் ஆதரிக்கிறாரு. நான் வேற ஒரு கண்டஸ்டன்ட் ஆதரிக்கிறேன். ஒரு வேள செட் ஆகலன்னா ம். வேணாம்ப்பா. இல்லப்பா பரவால்ல. போய் நின்னு போட்டி போடுவோம். போய் பேசுவோம் அப்படின்றது ஒரு வகை. இல்லப்பா வேணாம். ம்ஹ்ம். டாமுக்கு வேற ஆள புடிச்சிருக்கு. நமக்கு வேற ஆள புடிச்சிருக்கு. இங்க போனா செட் ஆகாது. ம். தேவையில்லாம சண்டை ம். வரும்னு அவாய்ட் பண்ணிட்டு போறது ஒரு ஒரு வகை. ஓகே. அதையும் தாண்டி 3வது வகைய தான் நான் இங்க சொல்றேன். எல்லாத்தையும் எடுத்து பர்சனலா எடுத்துட்டு கண்டஸ்டன்ட் எல்லாமே என்னுடைய குடும்பத்தார். கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டான்னு எழுதி வச்சிருக்கிறேன். நீ பேசக்கூடாது. பேசக்கூடாது. பேசுனாலே வெட்டு. அப்படின்ற இது வந்து எனக்கு செட் ஆகாது. ஐ அம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பெர்சன். திஸ் இஸ் a ஷோ டூ மீ. எனக்கு கெட்ட வார்த்தையில போட்டு திட்டணும்னா, கெட்ட வார்த்தையில போட்டு திட்டுவேன். எனக்கு நல்லா பேசணும்னா நல்லா பேசுவேன். எனக்கு இந்த கண்டஸ்டன்ட்ட கொஞ்சணும்னா நான் கொஞ்சுவேன். அது வந்து இன்னொருத்தர் சொல்லி, "டேய், டேய்" என்னுடைய அபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் நாய் தொல்லைகள் அதிகம். அப்பா கத்துறானே! என் மூஞ்சி முன்னாடி என்ன வந்து கத்துறீங்க? அந்த மாரி சஃபகேட்டிங்கா இருக்குல்ல. எனக்கு அது வேணாம். அது ஒரு மாரி வொர்ஸ்ட் ஃபீலிங்கா இருக்கு. கேவலமா இருக்கு. இப்ப செய்யோனுக்கு யார புடிக்கும், புடிக்கணும்னு சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. செய்யோன், நீங்க போய் இந்த கண்டஸ்டன்ட்ட போய் சப்போர்ட் பண்றீங்களா செய்யோன்? அது வேணாம். ஒரு லைட்டர் நோட்ல கலாய்க்கிறது இட்ஸ் அக்செப்டபிள். பட் இட்ஸ் கோயிங் பியாண்ட்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. அது வந்து எனக்கு தேவையில்லன்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து அந்த கண்டஸ்டன்ட் வெளியில என்னவாக இருந்தாலும் ஓகே. உள்ள வந்து தாண்டி இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த உலகம் வந்து ரொம்ப அழகானதும் கூட. மக்கள் வந்து நெறைய பேர் இத எப்படி என்ன விஜய் எடுத்துக்கிறாங்க சேதுபதி அப்படின்னா, மாரி பேச ஆரம்பிச்சுட்டீங்க. செய்யோன். இல் இல்ல, இல்ல. உலகம். சரி, சரி, சரி. சொல்லுங்க, உண்மைய சொல்லுங்க, தான் சொல்றேன். அது மாரி வந்து இப்போ எப்படி சொல்றது? இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ பெர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. எவ்ரிஒன் ஹேஸ் அ பெர்சனல் ரிலேஷன்ஷிப். இங்க வந்து பல சீசன்களா நம்மலாம் கூடி ஒண்ணா ஒரு கேம் ஷோக்காக குடுக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. கேம் ஷோக்காக அந்த பெர்சனல கொண்டு வந்து பப்ளிக் பிளேஸ்ல போட்டு ஒருத்தங்கள கேவலப்படுத்துறது. ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டூ பி ஃபேர். ஸோ உங்களுக்கு புடிக்கல அப்படின்னா ஒருத்தர ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டு விலகி போயிடுங்க. எண்ட் ஆஃப் த டே பெர்சனல் விஷயத்த கொண்டு வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போட்டு அது வந்து நல்லா இல்ல. உண்மைய சொல்லணும்னா நல்லா இல்ல. அததான் நான் சொல்றேன். இந்த பிக் பாஸ விட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உலகம் ரொம்ப பெருசு. அது எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்காது. அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். சீசனுக்கு சீசன் வந்து இந்த வேடந்தாங்கல் பறவைகள் மாரி இங்க கண்டஸ்டன்ட் பறந்து வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. பார்க்க அழகா தான் இருக்கும். ஸோ அந்த அந்த ஒரு 3 மாசம் அவங்களுக்காக நம்ம பேசி, அவங்களுக்கான லைம் லைட்ட குடுத்து, அவங்களுக்காக சண்ட போட்டு, வி கைஸ் ஆர் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் தெம். எனக்கு அது புரியுது. வி ஆர் டூயிங் இட் பிகாஸ் வி லவ் தெம். வி கேர் ஃபார் தெம். அவங்களுக்கு வந்து ஒரு தப்பு அத நடக்குது. அது மறந்துடுறாங்க. செய்யோன், செய்யோன். அதுதான் எஸ், இங்க எஸ், பிரச்சனையா இருக்கு. இந்த சீசன்ல எஸ். முதல்ல வந்து நான் ஒருத்தவங்க கிட்ட ம். ரெக்வெஸ்ட் பண்ணி, நான் உங்கள பிளாக் ம். பண்ணிக்கிட்டான்னு நான் கேட்டது ரேணு கிட்ட. எனக்கு ரேணுவ ஆ. ரொம்ப பிடிக்கும். உண்மையாலுமே நான் ஓ! சொல்றேன். அபார்ட் ஆ. ஃப்ரம் எனிதிங் எனக்கு அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க கிட்ட நான் ம். சொன்னேன், "எனக்கு என்னமோ சண்டை வந்துரும்னு பயமா இருக்கு. ஆ. வேண்டாம். நான் பிளாக் பண்ணிக்கிறேன். சீசன் முடிஞ்சு ம். 106வது நாள் பிளாக் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். பட் அது நெக்ஸ்ட் லெவல் ம். போச்சு. மூவ் ஆன் ஆச்சு. பட் நானே பிளாக் ம். பண்ணிக்கிட்டேன். என்னுடைய பெர்சனல் பீஸ்க்காக. அதுக்காக அவங்க என்ன பத்தி பேசுனாங்கன்னே நான் சொல்லல. பட் நெறைய பேர் சொன்னாங்க. உங்கள பத்தி இத பேசுனாங்க, உங்கள பத்தி அத பேசுனாங்க, அப்படி பேசுனாங்க, அப்படி சொன்னாங்க. நான் ஓகே. நான் 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 ம். பிளாக் பண்ணிக்கிட்டேன். ம். 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 எனக்கு இருக்கு ம். இப்ப இந்த சீசன்ல ஒரு புரிதலோட என் கூட பேசக்கூடிய ஆளா நான் பார்க்கறது, வேற ஒருத்தவங்கள சப்போர்ட் பண்ணி, நான் அன்ஃபில்டர்ட மட்டும் ம்ஹ்ம். தான் பார்க்குறேன். பிக் பாஸ் ஆ. அன்ஃபில்டர்ட்ன்னு ஒருத்தர் இருப்பார்ல. நாங்க யாஹ்! பேசிக்கிறோங்க. ஜாலியா பேசிப்போம். அவரு ம். அவருக்கு பார்வதிய சுத்தமா பிடிக்காது. எனக்கு அரோராவ சுத்தமா ம். பிடிக்காது. பட் அந்த ம். டிஃபரன்ஷியேட் பண்ணி வைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப யாஹ்! பிடிச்சிருக்கு. நாங்க ஜாலியா பேசிக்கிறோம். நாங்க தனியா யாஹ்! பேசிக்கிறோமா, யாஹ்! இதே ஸ்பேஸ்ல கோ-ஹோஸ்ட்டா நெறைய நாள் உட்கார்ந்துருக்காப்ல. உட்கார்ந்துட்டு நான் அரோராவ ம். திட்டுனேனா கூட, "ஓகே டாம்" அப்படின்னு சொல்லிட்டு எமோஜி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ம். உட்கார்ந்திருப்பாரு. அது வந்து அவருடைய ம். கைண்ட்னஸ்ஸா நான் பார்க்குறேன். அங்க இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ம். அந்த ஒரு பேசிக் ஓகே. புரிதல் வந்து இங்க யாருக்குமே இல்ல. தன்னை அறிவாளின்னு கிளைம் பண்ணிக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூட கிடையாதுன்னு பார்க்கும்பொழுது தான், எனக்கு இதா இருக்கு. இப்ப லாஸ்ட் சீசன்ல வந்து நான் இவங்க அபி கூட அவங்க கூடலாம் பேசவே இல்ல. ஃபர்ஸ்ட் 50 டேஸ் வந்து அவங்க ம். போடுற ட்வீட்ஸ் எனக்கு டைம் லைன்ல வரும்ல. வரும்பொழுது யாஹ்! எனக்கு யாஹ்! எனக்கு அது இதா மேட்சிங்கா இருந்துச்சு. சிரிச்சோம், பேசுனோம். திரும்ப அது ஓகே இல்லன்னதுமே தவறுதலா பேச ஆரம்பிச்சுடுறாங்க நம்மள பத்தி. உடனே யாஹ்! யாஹ்! இல்லன்னதுமே எப்படி தவறுதலாவோ, இல்ல அசிங்கப்படுத்தி எப்படி உங்களால பேச முடியும்?
அப்ப ஏன் திரும்ப டெஃபினெட்லி. பேசணும்? அப்புறம் ஏன் போய் திரும்ப பின்னாடி போய் அசிங்கமா பேசணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அது எல்லாமே நாட் நீடட்ன்னு நான் நெனைக்கிறேன். ஒரு ஷோக்காக நாட் நீடட்ன்னு நெனைக்கிறேன். நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபன் பண்றீங்களா? நியாயமா ஃபன் பண்ணுங்க. பட் இல்ல டாக்கிங் டாம். பெர்சனலோ இல்ல வேற டாம் டாம் இப்போ உங்களுக்கும் இப்போ சேயோனுக்கும் டாமுக்கும் நடுவுல வந்து ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஷோல வந்து நமக்கு வந்து இப்போ ஓகே ஃபைன். அட் த எண்ட் ஆஃப் த டே வி சப்போர்ட்டட் சேம் பர்சன். ஸோ அதனால எந்த விதமான ஒரு விமர்சனங்கள் வந்து வரல. கருத்துக்கள் வந்து உங்களுக்கு எனக்கும் பெருசா வந்து மாறுபடல. ஆனா இதுக்கு அடுத்த சீசன் வந்து நீங்க ஒரு பர்சனை சப்போர்ட் பண்ணலாம், நான் ஒரு பர்சனை சப்போர்ட் பண்ணலாம். பட் கருத்துக்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னா அந்த பர்சனல் பாண்டுக்காக தான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான். அதை தான் நான் வேல்யூ பண்ணுவேனே தவிர பண்ணி இருக்கனே தவிர எப்பவுமே ஒரு கேமுக்காக அவன் எவ்வளோ பெரிய இவனா இருந்தாலும் சரி, அவன் எனக்கு பிடிச்சி நான் சப்போர்ட் பண்ணாலும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் நபருக்காக மற்றவங்கள புட் டவுன் பண்ணி பேசுறது நான் பண்ணதில்லை, இனி பண்ணவும் மாட்டேன். ஸோ ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு வேல்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேம் ஷோ மாதிரியான விஷயத்த வந்து நம்ம வந்து கொண்டாடணும். இவ்வளவுதான். சோ சிம்பிள். இது நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்ல. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆக்சுவலா. அக்ரீட். டாம் எனக்கு இன்னொன்னு எனக்கு இந்த சீசன்ல நடந்த மாதிரியான ஒரு அபியூஸ் செய்யும். போன சீசன்ல ஜாக்லின் சூப்பர்ன்னு நானுங்க. ஜாக்லின நான் சப்போர்ட் பண்ண மட்டும் கூட எனக்கு இந்த அபியூஸ் வந்தது இல்ல. இது சொல்லுங்க அமர். பெர்சனலா இருக்கிற ஒரு வயிற்றுச்சலின் வெளிப்பாடு டாம். இது கண் கூட எனக்கு நல்லா தெரியுது. நான் ஓரளவுக்கு எனக்கு சைக்காலஜி தெரியும். இது தனிப்பட்ட, அதாவது கண்டஸ்டன்ட் விடுங்க, இங்க அவுட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் பேசிக்கிறோம்ல, லைக் யூ, ம். உங்க மேல இருக்கிற ஒரு வயிற்றுச்சலினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு வயிற்றுச்சலால வந்த வயித்தெரிச்சல் வெளிப்பாடா தான் படுறதுக்கு இருக்குன்னு நோ வயித்தெரிச்சல் படுறதுக்கே இங்க ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றேன் அமர். இட்ஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ். பண்றாங்களே. என் கண்ணுக்கு ஆ நீங்க நீங்க யாருமே நம்புனாலும் சரி, இவ சும்மா பித்தலாட்டம் பண்றான்னு சொன்னீங்கனாலும் சரி, சைடுல எனக்கு ஒரு ஸ்பேஸ் தெரியாது. எனக்கு ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் என்ன நம்பர்ஸ்ன்னு தெரியாது. நானே இன்ட்ரஸ்டடா போய் அவங்க ஸ்பேஸ்ல எவ்வளோ நம்பர் இருக்காங்கன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. நம்பர வச்சு நான் பேசினதே கிடையாது. முதல் முறை உங்க ஸ்பேஸோட நம்பர்ஸ வச்சு பக்கத்துல பேசுறாங்கன்னு லாங் பேக் சொன்னாங்க. சொல்லும்போது, "டேய் அவ்வளோதானடா நீங்க? ஏன்டா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்லடா சொல்லிட்டு திரிஞ்சீங்க?" ஓகே. அப்படின்னு நான் நெனச்சுட்டு அத கடந்து போயிட்டேன். பட் இவங்க எல்லாத்துக்கும் ஏன் அது இவ்ளோ பெர்சனலா ஹிட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க என்னுடைய டே 1 உடைய ஸ்பேஸ் எடுத்து போய் பாருங்க. அக்டோபர் 6ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். 6ஆம் தேதி, 5ஆம் தேதி எனக்கு தெரியல. ஐ அம் நாட் ஷூர். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அக்டோபர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. டே 1ஓடத எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக் எடுத்து பாருங்க. 10 நாள் எடுத்து பாருங்க. 15 நாள். அத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாவே, யூ வில் பி நோயிங் எவ்வளோ பேர் டியூன் இன் பண்ணியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு. எல்லாம் நடக்கும்பொழுதும் நான் ஒரே மாரி தான் பேசியிருக்கேன். நான் அடுத்தவங்கள போய் பார்க்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 1 வாரம் நான் மட்டும் பேசுவேன். ஸ்பேஸ் போடுவேன் செய்யோன். போட்டுட்டு நான் மட்டும் தான் இருப்பேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சோ பேசுவேன். யாராவது பேச இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பேன். இல்லன்னா அவ்வளதான். இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, எண்ட் பண்ணிட்டு அவுட்ரோ குடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா போயிருவேன். திரும்ப ஆட்கள் வரும்பொழுது அந்த நேரத்த அதிகப்படுத்த வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்து தள்ளப்படுறோம். ஆமா எல்லாருமே வந்து பேசணும், 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 பேசணும்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, கடைசி இந்த 1 மந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மந்த்துக்கு மேலேயே நெனைக்கிறேன். வி ஆர் லைக் ஹேவிங் ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் காலையில 6 மணி, 7 மணி வரைக்கும்லாம் ஸ்பேஸ் ஓட்டியிருக்கிறோம். அது அவ்வளோதான். அதுக்கு மேல இந்த நம்பர்ஸ வச்சு யாருமே ஒண்ணுமே புடுங்க முடியாது. உங்களுக்குன்னு வராங்களா? சப்போர்ட் பண்றீங்களா? அந்த கண்டஸ்டன்ட்ட சப்போர்ட் பண்றாங்களா? பார்க்க போறோம். அத தாண்டி எல்லாருமே வந்து, அது வந்து ஒரு ஃப்ராட். இது வந்து ஒரு அவன் வந்து அப்படி, இவ வந்து இப்படி. தட்ஸ் லைக் டூ பெர்சனல்னு நெனைக்கிறேன். அது நாட் நீடட்ன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு இன்கேஸ் அது பொறாமையா இருக்கும்னு எனக்கு தோணல. அப்படி இருந்துச்சுன்னா, அது தேவையில்ல அப்படின்னு நெனைக்கிறேன். அது வந்து நல்லா இல்லன்னு நெனைக்கிறேன். இல்லையே, ஒரு நிமிஷம். பொறாமைன்றதுன்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, ஃபார் ம். எக்ஸாம்பிள் பக்கத்து ஸ்பேஸ்ல வந்து சியோன் வந்து அங்க போயிட்டு இத பேசுறான், அத பேசுறான், இது அது இப்படி பேசுறான், இங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஸோ ம். அதே மாதிரி டாம் ஸ்பேஸ்ல இதை பேசுறேன். என்னோட ஸ்கிரீன்ஷாட்டே நிறைய சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நாம வந்து ஏன்டா எங்களை பத்தி அந்த ஸ்பேஸ்ல பேசுறீங்கன்ட்டு தான் நீங்க பேசுவீங்க. ம். சியோன் பேசியிருக்காப்ல. ம். ஆனா நம்மள பேரை மென்ஷன் பண்ணி, உங்களெல்லாம் பேரை மென்ஷன் பண்ணி அவங்க சொல்றது வந்து அது வயிற்றுச்சலின் வெளிப்பாடு.
இது ஜெனரல் கிடையாது. இதுக்கு முன்னாடி கிடையாது. நான் என்ன சொல்றேன், இது வந்து ரீசென்ட்டா ஒரு 3 வீக்ஸா ரொம்ப போட்டு அப்ப நீங்க சப்போர்ட் பண்றவங்களுக்கு உங்களுக்கு நாங்க அத எப்படி தே ஆர் ஆப்போசிங் பாருன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்களும் நாமளும் பாருக்கு ஆப்போசிஷன் பண்ணி பேசிட்டு இருந்தது தான் அது அது யார் அவங்க டிசைட் பண்றது? நாம பேசுறத? அது எதுக்கு நீங்க தனிப்பட்ட பேரு டாம் ஸ்பேஸ்ல இப்படி பேசுறாங்க, டாம் இப்படி பேசுறாங்க, சியோன் இப்படி பேசுறாங்க அப்படின்றத ஒரு டைம் அந்த ஸ்பேஸ்ல சியோன் பேச போயிட்டு பயங்கரமா அடிச்சாங்க. ஆனா சியோன் விட்டே கொடுக்கல. கடைசி வரை பேசிட்டு இது அவரு ஹரியோ யாரோ சம்மன் கூப்பிட்டதுக்காக வந்தேன், என்னோட நான் கருத்தை பதிவு பண்ணிட்டு போயிட்டாப்ல. ஸோ பர்சனலா எதுக்கு எடுத்து பேசணும்? கண்டஸ்டன்ட் பத்தி பேசு, கண்டஸ்டன்ட் பத்தி இப்படி பேசுறாங்கன்றத பேசுங்க. ஏன் பர்சனலா பேசுறீங்கன்னு தான் கேக்குறேன். அது வந்து வயிற்றுச்சல் வெளிப்பாடு தானே. ஆனா இந்த சீசன்ல தான் நான் இன்னொரு அரிய வகை ப்ரோ மிருகங்களை எல்லாம் ஒருத்தன் பார்த்தேன். எவனோ ஒருத்தன் என்ன சொல்றான், என்ன வந்து ஒரு யூடியூபர் ஆபாச யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து என்ன வந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் புலம்பல் வந்து எனக்கு எப்படி படுதுன்னா, அவனும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். அன்பார்ச்சுனேட்லி அது ஒரு 1000 சப்ஸ்கிரைபரு 2000 சப்ஸ்கிரைபரு. அவன் முக்கி என்னென்னமோ பண்ணி பாக்குறான். அதுல வந்து 100 வியூஸ்க்கு மேல போக மாட்டேங்குது. அவன் வந்து விரக்தியோட உச்சத்துக்கு நமக்கு 50,000 1,00,000ன்னு போறத பார்க்கும்போது தக 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 தகன்னு எரியக்கூடாத இடம்லாம் எரியதானே செய்யும். அப்ப அவன் என்ன பண்றான், பெர்சனல் அட்டாக் பண்றான். எங்க வந்து எவன் ட்வீட் போட்டாலும் அது கீழே போயிட்டு வந்து இப்போ என்ன பத்தி போட்டுட்டு இருக்கான். நான் வந்து டேய் தம்பி என்கிட்ட வந்தேன்னா எனக்கு நீ வந்து ஒரு இன்பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணனா ஒரு யூடியூப் சேனலை எப்படி வந்து ரீச் பண்றது, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்றது, எப்படி வந்து அந்த அல்காரிதம் வீடியோவை புஷ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து உன்ன ஒரு பெட்டர் யூடியூபர் ஆக்குவேன்டா. உனக்கு அந்த வன்மம் அந்த காழ்ப்புணர்ச்சி எல்லாம் என் மேல வேண்டாம். அதெல்லாம் தொடச்சு தூர போட்டுரு. நீ ஒரு டப்பா சேனலை வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஊட்டவும் தெரியாம எதுவும் பண்ணவும் தெரியாம லூசுத்தனமா உன்னை பண்ணிட்டு இருந்தானே எவன்டா பாப்பான் உன்னை. பாக்குற மாதிரி இருக்கணும். நீ சொல்லக்கூடிய கருத்து மக்களுக்கு போய் சேரணும். அந்த மாதிரி யூ ஹாவ் டு டேக் அன் எஃபர்ட். அப்படி ஒரு எஃபர்ட் எடுத்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறவனை பார்த்து நீ வைத்தறிச்சல் படுற, கேவலமா போய் வந்து நீ என்னை பத்தி பேசுற அப்படின்னா தட் இஸ் வாட் பீப்புள் ஆர். இந்த வைத்தறிச்சல்ன்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவனுக்கு வந்து ஐயோ இவன் வளர்ந்துட்டானே, இவன் வந்து இப்படியே போயிட்டு இருக்கானே, நம்மளால முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம், வெறி, அந்த 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 வெறி அந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடா தான் நானுமே பாக்குறேன். பட் இட் ஹேப்பன்ஸ்ங்க. அது ஒருத்தவங்களை அழிச்சிரும் ஆக்சுவலா. அது வந்து கம்ப்ளீட்டா ஒருத்தவங்க அழிச்சிரும். தட்ஸ் நாட் அட் ஆல் நீடட். ஒருத்தவங்க கன்சிஸ்டன்டா நான் நேத்து கூட ஒரு எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். இங்க மனிதன் ஒரு ஆள் இருப்பாப்ல. ஓகே, ஜீவான்ற ஐடியில இருப்பாரு இப்போ. நான் வந்து அவர் ஓகே. வந்து 2023ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து டெய்லி ஸ்பேஸ் போடுவாரு. தனியா ஸ்பேஸ் போடுவாரு. ஒருத்தர் கூட உள்ள போக மாட்டாங்க. அவரு ரெகுலரா அவர் வந்து இந்த இந்த இதெல்லாம் வசனங்கள்லாம் நெறைய இருக்கும்ல. இந்த அந்த சிலப்பதிகாரம், இல்ல திருக்குறளு, இந்த மாரி ஏதாவது ஒரு புக்க எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு படிச்சிட்டே இருப்பாரு. கன்சிஸ்டன்ட்டா அவர் பாட்டுக்கு போட்டுட்டே இருப்பாரு. He will ஓகே. not expect anyone. He will do his thing properly. ஆர் அவர பார்த்து தான் நான் கண் 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 ஐ மீன் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். நம்ம போடுறத நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து நான் அவர பார்த்து தான் கத்துக்கிட்டேன். இந்த சீசன்லயுமே மேக்ஸிமம் தட் வாட் ஐ கேன் டூ என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே இதெல்லாம் பிரச்சனையா இருக்கா? சரி பரவால்ல பிளாக் பண்றது தவறே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு, சரிடா உங்களுக்கு தான் என்ன புடிக்கலையாடான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பிளாக்கும் பண்ணிட்டேன். பிளாக் பண்ண பிறகு என்ன பண்றானுங்க, நான் வந்துட்டு திரும்ப வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு பேசிட்டா, தொட்டுட்டா, புடிச்சுட்டா, கைய புடிச்சுட்டா, டேய் நான் தான் உங்கள பிளாக் பண்ணியிருக்கேனே. நீங்க ஏன்டா வந்து நான் உங்க டிடிஎஸ் யூடியூப் சேனல்ல போய் பார்த்தோம். சரிடா நீ டிடிஎஸ் யூடியூப் சேனல்ல போய் அதத்தான் பார்த்தேன். என் ட்வீட்ட எப்படிடா ஸ்கிரீன்ஷாட் எடுத்த? அது வந்து எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. ஏன் நீ வந்து எட்டி பார்க்கலையா நாயே? அப்படிதான் இருக்கு. என்ன சொன்னாலும் வந்து ஒருத்தவங்களும் தே டாக், தே கிளைம் தே ஆர் வெல் பிஹேவ்ட், வெல் மெச்சூர்ட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் தே ஆர் நாட். பட் நான் அது எதுக்குமே அட்டென்ஷன் குடுக்க மாட்டேன். இவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இவன் இத பண்ணிட்டான். இவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு இவன் இத செஞ்சுட்டான். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து, "டேய் நான் உனக்கு அந்த மைலேஜ் குடுக்க மாட்டேன்டா. நான் அறிவு இருக்கவடா. நான் உன்னுடைய நேம் வந்து என்னுடைய டைம் லைன்ல டிஸ்ப்ளே ஆகவே விட மாட்டேன்டா.
ஏன்னா, என் ப்ரொஃபைல் நெறைய பேர் பார்க்குறானுங்கடா. அப்படி நான் உனக்கு மைலேஜ் குடுத்தேன்னா, நான் ஒரு முட்டாள்றா. நான் எனக்கு தான்டா மைலேஜ் ஏத்திக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? முட்டாள்தனமா என்ன திட்டுறதா, என்ன அசிங்கப்படுத்துறதா நெனச்சுட்டு, எனக்கு மைலேஜ் குடுக்குறீங்க. திரும்ப இந்த ஸ்பேஸ்க்கு ஒருத்தன் வந்து ஒரு டைம் ஒட்டு கேட்கறான் அப்படின்னா, இல்லையே அவனுங்க அப்படி போட்டுருக்கானுங்க. இது எனக்கு ஜாலியா இருக்கு. இது எனக்கு புடிச்சிருக்கு. அப்படின்னு இங்கேயே வந்து உட்கார்ந்துடுறான். இவனுங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நானே இவனுங்ககிட்ட பலமுறை சொல்லி பார்த்துட்டேன். இவனுங்க கேட்க மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க வந்து நான் உன்ன எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு! உன்ன எப்படி ஓவரா பண்ற பாரு! அப்படி பண்றானுங்க. ஆனா இவனுங்க தான் அழிஞ்சு போறானுங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. இல்ல. இப்ப இவனுங்க எப்படின்னா, ஒருத்தவங்கள பத்தி இன்னொரு ஸ்பேஸ்ல போயிட்டு பேசுறாங்கன்னா, அது அவங்களுக்கு தான்டா ப்ரமோஷன். அத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, உங்க ஸ்பேஸ வந்து லிஸ்னர்ஸ் வந்து கேக்குறாங்கன்னா, முட்டாளுங்க இல்ல. அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பேசுறீங்க, என்னத்த உருட்டுறீங்கன்னு பார்க்கத்தான் வந்து கேக்குறாங்க. நீங்க அப்ப இன்னொருத்தர போட்டு அடிக்கிறீங்கன்னா, இவங்க நல்ல இ அவங்களுக்கு அவ்வளவு இது ஜெனரல் நாலேட்ஜ் இருக்காதா? காமன் சென்ஸ் இருக்காதா? நீங்க விமர்சிக்கிற நபர் பத்தி. அதனால அவங்களுக்கு தான் வந்து அது மைலேஜா போகும், ப்ரொமோஷனா போகும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா முட்டாள்ஸ்கள். ஐயோ! இவனுங்கள பத்தி பேசுறதே 3வது டைம் வேஸ்ட் தான். எனக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா விமர்சிச்சாங்க. உங்க ஸ்பேஸ ரிப்போர்ட் அடிக்க சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. நான் கேட்கல. ஏன்னா நான் கேட்டேன்னா, எனக்கு தெரியும் என் வாய பத்தி. நான் கண்ட மேனிக்கு திரும்ப திட்டி விட்டுருவேன், பேசி விட்டுருவேன். ஓகே. அதனாலேயே வந்து நான் என்னுடைய மென்டல் பீஸ்க்காக மட்டும் இல்ல, உங்கள நான் கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, நடுத்தெருவுல இழுத்து பேசக்கூடாதுன்றதுக்காகவும் தான் நான் ஸ்பேஸ் ரெக்கார்டிங் கேட்கறதில்ல. அத சொன்னாலும் ஆக்சுவலி ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் குடுக்க முடியல. ட்ரீமி கொஞ்ச நேரம் வந்து ஹோஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணுங்களேன். இன் கேஸ் உங்களுக்கு வொர்க் இருந்தா போயிடுங்க. தென் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வராங்க. Awesome. ம். Sure, நீங்க sure. எதுவுமே பண்ண தேவையில்ல. அமைதியா உட்கார்ந்தா மட்டும் போதும். பேசணும்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க Done, பவித்ரா. done. பவித்ரா. Yes, yes. என்னன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் குயிக்கா சொல்லிட்டு போறேன். நீங்க நான் வந்து இந்த பக்கத்து ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப தொலைவுல வாய்ஸ் ஐயோ கேக்குது. கொஞ்சம் ஃபோன் ஐயோ கிட்ட வந்து ப்ளூடூத் பேசுனீங்கன்னா நல்லா ரெண்டும் இருக்கும். சேர்க்க போறதா ப்ளூடூத் அந்த Okay. இப்ப கேக்குதாக்கா? ஆ இப்ப கேக்குது. ஓகே. ஸ்பீக்கர் ஃபோன். சரி. ம். ஓகே. என்னன்னா, நீங்க ஸ்பேஸ் போடுறதுக்கு முன்னம் நான் வந்து சொன்ன டைம் இருக்கு. பக்கத்து ஸ்பேஸ்ல சும்மா ஒட்டு கேட்கலாம்னு போனேன். அப்ப போன இடத்துல அங்க வந்து அவங்க ட்ரை பண்ணி சொன்னாங்க என்னன்னா, மிச்ச அரோரான்ற ஃபோன் நம்பர தவிர்த்து மிச்ச ஒரு ஃபோன் நம்பரும் மிஸ் கால் வேலை செய்யுதில்ல. எல்லாமே ஸ்விட்ச்ட் ஆஃப்ன்ட்டு வருது. அவ ட்ரை பண்ணிக்க அங்கால ரெக்கார்டிங் போனத வச்சு ஒன்லி அரோராட நம்பர் மட்டும் தான மிஸ் கால்ல வொர்க் பண்ணுது இப்ப. ஸோ அத பத்தி இப்ப செக் பண்றதுக்கு அவக்கு அடிச்சாலும் அது ஓட்டா போயிடுமല്ലോ, கன்வே ஆயிடுமല്ലോ. ஸோ அத மேக் ஷூர் பண்ணுங்க. சில இதுவல் போய்க்கொண்டிருக்கு. இப்ப டிஎல்ஆர் வேற யாரோ போட்டிருந்தேன். ஸோ அத குயிக்கா சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா? அது உண்மதான். எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க நெறைய பேரு. ஆ பாருங்க சரி, டாம், சரி. அரோராவோட ஃபோன் நம்பர் மட்டும் போது. மத்தவங்களுக்கு ஃபோன் நம்பர் போல. டேய் அவனுங்க இத விட கேவலமா பண்ண முடியாதுடா. உட்டுருங்கடா யப்பா. அவனுங்களுக்கு அந்த பொண்ணுகிட்ட என்னமோ வேணும்டா. யாஹ்! வச்சுக்கிட்டும்டா. உட்டுருங்கடா. அப்படிதான் இருக்கு. நீங்க ம். செக் பண்ணீங்களா செய்யோன்? ஒருவேள இந்த இந்த நியூஸ வந்து காட்டு தீயா பரப்பி, அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே வந்து அரோரா நம்பருக்கு ட்ரை பண்ணி, அதுல ஓட்டெல்லாம் அதுவும் ஒரு போயி பிரச்சனை. அதான் அப்படிதான் நானும் நெனச்சேன். அப்படி செய்ய போவே அப்புறம் அதுவும் இதண்டிடும். ஸோ ம். எனக்கு தெரியல. அது எப்படியும் இருக்கலாம் நிறைய விஷயங்கள். அண்ட் அந்த அட் த சேம் டைம் அதுவும் சொல்லிருவோம். அட் த சேம் டைம் அந்த ஸ்பேஸ்ல கரைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இப்படி இருக்கா. அப்ப அதுல இருக்கிற ஒரு ஆள் சொல்றா, என்ன இது அமைதியா போகுது. தாங்கள் வந்து அந்த பிக் பாஸ் இப்ப இந்த கிழமை இப்படி அமைதியா போகுது. அதே மாதிரி தான் தாங்கள் போவோம். மட்டவை மாதிரி ஒப்பாரி மட்டை மாரி ஒப்பாரி வைக்க மாட்டுவா வந்து. ஸோ இவங்க இங்க கதைக்கிற உண்மை. பக்கத்து ஸ்பேஸ் ஃபுல்லா இத வச்சு தான் ஓடுது. அங்க பிக் பாஸ்ல கண்டென்ட் இல்லைன்னு. ஒப்பாரி வைக்கிறாங்களாப்பா? என்ன ஆ செய்யோன்? ஒப்பாரி வைக்கிறீங்களாமே செய்யோன்? ஏன் செய்யோன் ஒப்பாரி வைக்கிறீங்க? நானா? இவர்ல என்ன கதை? ம். என்ன கதை? ஐயய்யோ! என்ன ஐயய்யோ! கதை? பவித்ரா. விசிறி, 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 ஐயோ! விசிறி, யார்ரா? விசிறி, விசிறி. சரி, சரி. பவித்ரா. நான் போயிட்டு ஆ பாய். ஷோட் அ இதுக்கு வந்தேன். பிஸி. ஓகே. சே 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 பாய், சே பாய். சே. நல்லது, ம். நல்லது, நல்லது, நல்லது. ம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. சிறப்பு. தேங்க் யூ. ம். ம். சொல்லுங்க செய்யோன்.
என்னத்த சொல்லட்டாம். இப்ப அரோராக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்க. நானும் வந்து ஐயோ ஐயோ அரோராவோட வெளி உலக வாழ்க்கையிலயே எனக்கு உடன்பாடு இருந்ததில்ல. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் விளையாண்டதுலயுமே எனக்கு உடன்பாடு இருந்ததில்ல. இது கேளுங்க. நீங்க ரிவ்யூ பண்ணும்போது இந்த இந்த ம். விஷயத்த ஆட் பண்ணிக்கோங்க. துஷார் உள்ள சொல்லுங்க. போகும்போது எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி அரோரா கூட இருக்க மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே லவ் கன்டென்ட்டா வைரல் பண்ண சொல்லி துஷார் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கான். நெறைய ஓ! பேத்துக்கு டிஎம் பண்ணி. ஓ! அத வந்து உங்களோட ஓ! உங்களோட ரிவ்யூல வந்து நீங்க போடுறப்ப போட்டுக்கோங்க. கண்டிப்பாக. வில் டூ தட். அண்ட் ஒரு சில பேர் ம். வந்து அந்த எடிட்லாம் போட்டு பயங்கரமா அந்த கொரியன் சீரிஸோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மாரி வேற லெவல்ல எடிட் பண்ணி வச்சிருந்தாய்ங்க. பார்த்தேன் நானு. ஐ வில் சென்ட் யூ ஏன் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. வேற லெவல் பண்ணி வச்சிருந்தாய்ங்க. ம். ம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. 18 லட்சம்லாம் ஒரு விஷயமா? அ ச்சே! இந்த ஒரு மொமெண்ட் கிடைக்குமா அப்படின்னு அரோரா பேசும்போது, நான் நாய கூப்பிட்டேங்க. தெரியலங்க. நான் எனக்கு எனக்கு அவங்களுக்கு அந்த எனக்கு அந்த பொண்ண புடிக்கலங்க. எனக்கு அந்த பொண்ண பார்த்தாலே வந்து எரிச்சல் தாங்க வருது. ஐ டோன்ட் நோ வை. இல்ல டாம். நான் ரொம்ப ம். நாளா என் மனசுக்குள்ள ஒரு 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 விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அது வெளியில சொல்ட்டோம்னா, மிகப்பெரிய அளவுல கான்ட்ரோவர்சி ஆயிடுமோ அப்படின்றதுனால நான் அத வந்து அந்த கருத்த உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கேன். வெளியில உங்களுக்கு சொல்லாம. நீங்க ஒரு கருத்த சொல்லாம வச்சிருக்கீங்க. நான் ஒரு உண்மையவே மறைச்சு வச்சிருக்கேன். அத பத்தி. அப்படியா டாம்? சரி, அது சபையில சொன்னா வந்து பேசு பொருளாயிடும். ம். உடனே வந்து சரி, சரி. திரும்பவும் ஆரம்பிச்சுருவானுங்க. இந்த சேமிங், நான் அந்த சேமிங், அந்த சேமிங், இந்த சேமிங்ன்றுவானுங்க. சரி நம்ம வந்து தனியா பேசிக்கலாம். வேண்டாம் இப்போ. இங்க வேண்டாம். ஆம். ஷூர், ஷூர், ம். ஷூர், ஷூர். இல்ல டாம், அந்த 18 ம். லேக்ஸ்லாம் அந்த அரோராவுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. இதே அரோரா செகண்ட் வீக்ல என்ன புலம்பு இன்னும் ஒரு நாள் இருந்தாலும் அந்த வர பைசா வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய பைசா மணிக்காக தானே இருக்கேன். 2 வீக்ஸ் இருந்தாலும் அந்த மணியை கலெக்ஷன் பண்ணிட்டு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னவன். அதே போல இந்த சாண்ட்ரா என் அமரு இங்க பசங்களுக்கு பாருங்க. அந்த பொண்ணு உள்ள தான் இருக்கு. உள்ளவே இருந்தாலும், அந்த பொண்ணோட சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க. இதுல குறைஞ்சிருக்கு. அப்படியே 50% குறைஞ்சிருக்கு. 50% குறைஞ்சா கூட, ஷி இஸ் ஏர்னிங் 3 லேக்ஸ் பெர் மந்த். புரியுதா? அது நத்திங் பார்த்தேன், இஸ் அந்த அ வீடியோ லாஸ். பார்த்தேன், அந்த நோ, வீடியோ நோ. பார்த்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட் 399. பீக்ல இருந்தப்ப. நோ, அது வந்து ஃபர்ஸ்ட் பீக்ல இருந்தப்ப அந்த 26,00,000. இப்ப நீங்க போய் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆ 850 என்னமோ இருக்காங்க. சரியா? 850 இன்டூ ரூ. 390 போடுங்க. அதுல வந்து 10% கமிஷன் போயிரும். ம். ஓகேவா? ஷி இஸ் ஏர்னிங் அவுட் ஆஃப் இட். ஏன்னா, எல்லாரும் இப்போ நம்பளே வந்து இப்ப நான் வந்து எவ்ரி மந்த் வந்து என்னுடைய Gmailக்கு நான் வந்து ஒரு 2 டிவி போடுறேன். சரியா? ஒரு ரூ. 650. அந்த ரூ. 650 வந்து இந்த மாசம் நான் வேணும்னு நெனச்சிருக்கலாம். அடுத்த மாசம் பரவால்லப்பா எனக்கு வேணான்னு கூட நெனச்சிருக்கலாம். ஆனா மேண்டேட்ட நான் ஆஃப் பண்ணாம உட்டுருப்பேன். கரெக்ட்டா? மேண்டேட்ட நான் ஆஃப் பண்ணாம உட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் பாட்டுக்கு மாசம் மாசம் அதுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அத போய் யாரும் வந்து எஃபோர்ட் எடுத்து சிலர் கேன்சல் பண்ண மாட்டாங்க. நான்லாம் அந்த மாதிரி இந்த மேண்டேட் ஆஃப் பண்றது வந்து நான் ஒரு பெரிய இது. நான் அத கம்ப்ளீட்டா விட்டுருவேன். நெறைய இடத்துல விட்டுருவேன். என்னடா பிளாக் பண்ண அக்கவுண்ட் வருது மேல ஸ்பேஸுக்கு புரியலையே! சரணுன்ற ஒரு ஐடிய நான் பிளாக் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எப்படி மேல வர முடியும்? ஒரு லக்கணத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் டாம். எப்படி ம். வேணாலும் வரலாம். கண்டுக்காதீங்க. ஓகே. ஆமா. ம். ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குமோ என்னமோ யாருக்கு தெரியும்? இல்ல எனக்கே காட்டுது. யூ ஹேவ் பிளாக்ட் திஸ் கான்டாக்ட்ன்னு காட்டுது. அப்புறம் எப்புட்றா ஸ்பேஸ்க்குள்ள வர? இது என்னடா இது புது வகை உருட்டா இருக்கு? இல்ல டாம், ஸ்பேஸில் ம். வந்து இப்போ சப்போஸ் நான் பிளாக் பண்ணாம இருந்து அவர் என்னோட ஃபாலோவராக இருந்தான்னு வச்சுக்கேன், ம். அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நோ, நோ. புரியுதுங்களா? பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஹோஸ்ட்டோ, கோ-ஹோஸ்ட்டோ யாரையாவது பிளாக் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்களால உள்ளுக்குள்ள வரவே முடியாது. இல்ல நான் கோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால நோ, நோ, வரலாம். நோ. வர முடியாது. ஒருத்தர் பண்ணியிருந்தாலே வர முடியாது. ஸ்பேஸே அன்அவைலபிள்ன்னு தான் காட்டும். இல்ல டாம், நான் இப்போ நம்ம ஃபேட்மேனோட ஸ்பேஸ் நான் நிறைய போயிருக்கேன் டாம். அவர் என்னை சரி. பிளாக் பண்ணிட்டாரு. ஆனால் நான் நிறைய கேட்டிருக்கிறேனே. அவரு உங்க அவரு உங்கள பிளாக் பண்ணியிருக்காரு. நீங்க அவர பிளாக் ஓ! அவரு உங்கள பிளாக் பண்ணியிருந்தாருன்னா போக முடியாதே! யோவ் இல்ல அமரு! நான் நான் தான் கேட்டிருக்கேனே அவரோட இது அப்படின்னு சொல்றேன் நான். ஓ! ஓகே.
ஆக்சுவலா இந்த சரண் இது வந்து நானும் பிளாக் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ பிளாக் ரிமூவ் பண்ணாலும் பண்ணியிருக்கேன். ரிமூவ் ஆக மாட்டேங்குது ஸ்பேஸ் விட்டு. யோ செய்யோன் என்ன செய்யோன் இது புது வகைதான் இருக்கு. ரிமூவ் பண்ணாலும் ஸ்பேஸ் விட்டு போக மாட்டேங்குது. ரைட்டோ நான் கேக்குறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. டிஎம் பண்ணிருக்கிற பேரா வந்து ரிமூவ் ஆகுது இல்ல? ஆமாவா இல்லையா மட்டும் சொல்லுங்க. ரிமூவ் தெரியலையே. ஆஹா இல்ல 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 இல்ல. அவனெல்லாம் நான் மனுஷனா கூட மதிச்சது இல்ல. ஒட்டு கேட்கற நாயா அவன், நீங்க வேற. அப்போ ஓகே. இல்ல டாம், நான் சொல்ல வந்தது இவ்ளோ கேமராக்கு எதிர்க்க இவ்ளோ பச்சையா பொய் சொல்றாங்களே, அப்ப நம்மள முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்களா இந்த அரோரா, இந்த சாண்ட்ரா? இந்த சாண்ட்ரா என்ன சொன்னாங்க? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஆட்டோக்காரனுக்கு காசு கட்ட முடியல, வெளியே தலை காட்ட முடியல. ஆனா அதே சாண்ட்ராவும் இந்த அரோராவும் 18 lakhs is nothing. We don't want the 18 lakhs. I can earn crore and crore. We can earn crore and crore. எதுக்கு இந்த 18 lakhsக்காக அடிச்சுக்கிறீங்கன்றாங்க. ஏய், ஏங்க இதுதான் மத்தவங்க தான் உண்மை. உண்மை. நோ 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 மத்தவங்க தான் வந்து இப்ப சாண்ட்ரா வெளியில போய் இந்த பணத்தை ஈஸியா சம்பாதிக்க முடியுமானா சாண்ட்ராக்கு கஷ்டம். பிரஜன் இந்த பணத்தை வெளியில போய் ஈஸியா சம்பாதிக்க முடியுமானா பிரஜனுக்கு கஷ்டம். ஆளானப்பட்ட இந்த விஜய் டிவி ப்ராடக்டான கமருதீனோ சபரிநாதனோ கூட மாசம் அந்த ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு பயங்கர கஷ்டம். ஓகே, பட் ஃபார் ஹர் இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அவங்களுக்கு வந்து ஈஸி மணி. அரோராக்கு அவங்களோட இதுலயே சொல்லியிருக்காங்க, யூடியூப்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு வீடியோ நான் போட்டு விட்டுருவேன், அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவானுங்க. ஒரு கமெண்ட்ஸையும் நான் படிச்சு காட்டி அதுக்கு ரிப்ளை போட்டனாவே எனக்கு வருஷம் முடிஞ்சு போயிருன்னு இருக்காங்க. இதை விட ஒரு ஈஸியா யாருக்காவது மணி கிடைக்குமா? எப்பா, உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குமா சேயோன்? ஏதாவது கமெண்ட்டை படிச்சு காட்டினா உங்களுக்கு வியூஸ் வருமா சேயோன்? டாம், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? நானே உட்காந்துட்டா நானே இல்ல உண்மையான யூடியூப்காரன்ட்ட உட்காந்து டாலரா பொறுக்கிட்டு உட்காந்துருக்கேன். சில வீடியோஸ் எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம், லிமிட்டட்னு போட்டு விட்டுறான். இரவோடு இரவாகன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியலங்க. அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டா லிமிட்டட்னு போட்டுறாங்க, ஆடு ஓட மாட்டேங்குதுங்க. என்னென்ன அநியாயம் பண்றாங்க தெரியுமா அவனுங்க? அதனால ஒவ்வொரு அப்படி விஷயத்தையும் ஆமா. ம். அது மாதிரி